கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 22 முதல் 24 அதிகாரங்கள் வரை பார்க்கப் போகிறோம். இந்த இறுதி அதிகாரங்களுக்குள் வரும்போது தாவீதின் வாழ்க்கை இனி யுத்தங்கள், குகைகள், கிரீடங்கள், வெற்றிகள், தோல்விகள் ஆகியவற்றின் கதை மட்டும் அல்ல, அது ஒரு சாட்சியாக மாறுகிறது. 2 சாமுவேல் 22-7 தாவீது நீண்ட வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்து தன்னை விடுவித்த கர்த்தரைப் பற்றி பாடுவதை நாம் கேட்கிறோம். தன் வாழ்க்கையில் துக்கம் இல்லை என்று நடிக்கும் ஒரு பரிபூரணமான மனிதனின் பாடல் இது அல்ல. ஆபத்து, பாவம், இரக்கம், ஒழுக்கம், விடுதலை ஆகியவற்றை அறிந்த மனிதனின் பாடல் இது. சவுல் தாவீதைத் துரத்தியிருந்தான். அவன் பெரிய வீரர்களை எதிர்கொண்டிருந்தான். தன் வீட்டே பிரிந்து போவதை அவன் கண்டிருந்தான். தன் சொந்தத் தேர்வுகளின் பாரத்தையும் அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் அவன் திரும்பிப் பார்க்கும்போது கதையின் மையம் தாவீதின் வலிமை அல்ல, மையம் கர்த்தரே. அவன் கர்த்தரை என் கன்மலை, என் கோட்டை, என் விடுவிப்பவர், என் கேடகம், என் இரட்சிப்பின் கொம்பு என்று அழைக்கிறான். இந்த வார்த்தைகள் முக்கியமானவை. எல்லாம் அதிரும்போது கன்மலை அசையாது. எதிரி மிக வலிமையான போது கோட்டை காக்கிறது. ஆபத்தில் இருப்பவன் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாதபோது விடுவிப்பவர் வருகிறார். துன்பத்தில் தன் கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டதை தாவீது நினைவுகூர்கிறான். பிரச்சனைகள் தன்னைச் சூழ்ந்ததை அவன் நினைக்கிறான். கர்த்தர் வல்லவர், செயலில் இருப்பவர், அருகில் இருப்பவர் என்று அவன் விவரிக்கிறான். தன் பணியாளரின் துன்பத்திலிருந்து கர்த்தர் தூரமாக இருப்பதாக இங்கு காட்டப்படவில்லை. அவர் கேட்கிறார். அவர் செயல்படுகிறார். அவர் விடுவிக்கிறார். இந்த பாடலின் மொழியில் உடன்படிக்கை பணியாளர் உதவிக்காக அழைக்கும்போது வானமே பதிலளிப்பது போல் தெரிகிறது. அதனால்தான் இந்த அதிகாரம் இன்றும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி நமக்குக் கற்பிக்கிறது. தாவீதின் பாடல் பழமையானது. ஆனால் அதில் உள்ள சத்தியம் உயிருள்ளது. கர்த்தர் தூரத்திலிருந்து சிறிய ஆறுதல் மட்டும் தருவதில்லை. அவர் மனித துன்பத்திற்குள் இறங்கி வருகிறார். உடன்படிக்கை பணியாளரின் அழுகையை அவர் கேட்கிறார். இருளில் ஒளி தருகிறார். பலவீனமான கைகளை வலுப்படுத்துகிறார். பாதை மூடப்பட்டது போல் தோன்றும் இடத்தில் வழி செய்கிறார். கர்த்தரின் வழி பரிபூரணமானது என்றும் தாவீது நினைவுகூர்கிறான். சிக்கல்களால் நிறைந்த வாழ்க்கையின் முடிவில் இது வலிமையான வரி. தாவீதின் வழி எப்போதும் பரிபூரணமாக இருக்கவில்லை. அவன் தேர்வுகள் வலியை கொண்டு வந்தன. ஆனால் கர்த்தரின் வழி சுத்தமாகவும் நிலையாகவும் உண்மையாகவும் இருந்தது. அதுவே நம்பிக்கை. நமக்கு இரக்கம் தேவையில்லை என்பதால் நம் கதை பரிசுத்தமாக மாறுவதில்லை. நாம் கர்த்தரிடம் திரும்பி அவருடைய இரக்கத்தை நம் கதையின் மிக வலிமையான பகுதியாக அனுமதிக்கும் போது அது பரிசுத்தமாகிறது. இங்கு ஒரு அமைதியான எச்சரிக்கையும் உள்ளது. தாவீதின் ஸ்தோத்திரம் மத வார்த்தைகளை அணிந்த பெருமை அல்ல, அது நன்றியுணர்வு. கர்த்தர் தன்னை உயர்த்தினார் என்பதை அவன் அறிவான். விடுதலை ஒரு வரம் என்பதை அவன் அறிவான். ஒருவர் இதை மறந்தால் வெற்றி ஆபத்தானதாக மாறலாம். ஆனால் ஒருவர் கர்த்தரை நினைவில் வைத்தால் பழைய யுத்தங்கள் கூட பரிசுத்தமான சாட்சிகளாக மாறலாம். ஆகவே 22ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரத்தோடு முடிகிறது. தாவீது தன் தைரியத்தை வணங்கவில்லை. அவனை மீண்டும் மீண்டும் இரட்சித்த தேவனை அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆன்மீக முடிவு எளிமையானது. கர்த்தர் நம் கன்மலையாக இருக்கும்போது நம் வாழ்க்கை இன்னும் புயல்களைச் சந்திக்கலாம். ஆனால் அடித்தளம் இடிந்து விழ வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் விடுதலை கடந்த கால நினைவாக மட்டும் இல்லை. அது இன்றும் இரட்சிக்கும் உயிருள்ள மீட்பரின் வாக்குறுதியாகும். 2 சாமுவேல் 23 தாவீதின் கடைசி வார்த்தைகளையும் அவனோடு நின்ற வல்லமையான வீரர்களையும் நினைவு கூறுகிறது. அதிகாரம் தன் வாழ்க்கையின் முடிவரையில் உள்ள ஒரு ராஜாவின் குரலோடு தொடங்குகிறது. கர்த்தரின் ஆவி தன் மூலம் பேசினார் என்று தாவீது சொல்கிறான். தேவனைப் பயந்து ஆளுகிறவன் மழைக்குப் பிறகு உதிக்கும் காலை சூரிய ஒளியைப் போல் இருப்பான் என்று நீதியான ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதைக் கூறுகிறான். அந்த உருவகம் அழகானது.
நீதியான தலைவர் மக்கள் மேல் புயலாக இருக்கக்கூடாது. புயலுக்குப் பிறகு வரும் ஒளியாக இருக்க வேண்டும். அவர் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் சத்தியத்தையும் உயிரையும் கொண்டு வருகிறார். பரிசுத்தமான தலைமையே ஏன் முக்கியம் என்பதை அறிய தாவீது போதுமான இருளைக் கண்டிருந்தான். இஸ்ரவேல் சவுலின் பயத்தையும் தாவீதின் வெற்றிகளையும் உள்நாட்டு மோதல்களையும் துரோகத்தையும் துக்கத்தையும் கண்டிருந்தது. தேசத்துக்கு அதிகாரம் மட்டும் போதவில்லை, நீதியும் தேவைப்பட்டது. ஆனால் இந்த கடைசி வார்த்தைகள் தாவீதைக் கடந்தும் சுட்டிக்காட்டுகின்றன. தாவீது அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா. ஆனால் இறுதியான ராஜா அவன் அல்ல, அவன் வீட்டில் உடன்படிக்கை வாக்குறுதி இருந்தது. இஸ்ரவேலின் நம்பிக்கை தாவீதாலே மட்டும் நிறைவேறவில்லை. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவேறுகிறது. அவர் பரிபூரண நீதியில் ஆளும் உண்மையான ராஜா. அவரில் காலை ஒளி ஒருபோதும் மறையாது. தாவீது நித்திய உடன்படிக்கையைப் பற்றியும் பேசுகிறான். அது முக்கியமானது, ஏனெனில் தாவீதின் சொந்த வாழ்க்கையில் பல உடைந்த இடங்கள் இருந்தன. தன் வீட்டில் எல்லாம் இருக்க வேண்டியபடி இருந்தது என்று அவன் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தரின் உடன்படிக்கை வாக்குறுதி இன்னும் உறுதியாக இருந்தது. தேவனுடைய உண்மை மனித பலவீனத்தை விட வலிமையானது. இது பொறுப்பை நீக்குவதில்லை, ஆனால் கர்த்தரின் இரக்கத்தையும் நிலைத்தன்மையையும் காட்டுகிறது. பின்னர் அதிகாரம் தாவீதின் வல்லமையான வீரர்களை நோக்கித் திரும்புகிறது. இவை மறக்கப்பட்ட இராணுவ பதிவுகளில் உள்ள சாதாரண பெயர்கள் அல்ல. தாவீதின் ராஜ்யம் விசுவாசம், தைரியம், தியாகம், உடன்படிக்கை, சகோதரத்துவம் ஆகியவற்றால் தாங்கப்பட்டது என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. சிலர் வாய்ப்பு இல்லாதது போல் தோன்றிய போதும் போரிட்டனர். சிலர் மற்றவர்கள் ஓடிய போது வயலில் நின்றனர். சிலர் பெத்லகேமிலிருந்து தாவீதுக்கு தண்ணீர் கொண்டு வர எதிரி வரிசைகளை உடைத்து சென்றனர். ஆனால் தாவீது அந்த தண்ணீரைப் பெற்றபோது அதை குடிக்கவில்லை. அதை கர்த்தருக்காக ஊற்றினான். அந்த தருணம் ஆழமான ஒன்றைக் கற்பிக்கிறது. அந்த மனிதர்களின் பக்தி சாதாரணமாக நடத்தப்பட முடியாத அளவுக்கு பரிசுத்தமானது என்று தாவீது உணர்ந்தான். அவர்களின் உயிர்கள் ஆபத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அவர்களின் விசுவாசம் தேவனுக்கு முன்பாகச் செல்ல வேண்டியது. ஒரு வெற்றி குறியீடாக மாறியிருக்கக்கூடியது, ஒரு காணிக்கையாக மாறியது. இந்த அதிகாரம் வீரர்களைப் பற்றியது மட்டும் அல்ல, இது அர்ப்பணிக்கப்பட்ட வலிமையைப் பற்றியது. மக்கள் வீரரைப் புகழவே சிறந்த தைரியம் இல்லை. கர்த்தரின் வேலை முன்னேறுவதற்காகவே அது இருக்கிறது. பெயர் எளிதில் கடந்து போகக்கூடியதாக இருந்தாலும் ஒவ்வொரு உண்மையான பணியாளருக்கும் கதையில் இடம் உண்டு. இதோ நமக்கான கேள்வி. கர்த்தர் உங்களுக்கு எந்த வலிமையை தந்திருக்கிறார்? அதை நீங்கள் எங்கே அவருக்கே மீண்டும் அர்ப்பணிக்க முடியும்? 2 சாமுவேல் 23 பெயர்களோடு முடிகிறது. ஆனால் அந்த பெயர்களின் பின்னால் ஒரு கோட்பாடு உள்ளது. தேவன் தமது வேலையை உடன்படிக்கை மக்களின் மூலம் கட்டுகிறார். சிலர் ராஜாக்கள், சிலர் வீரர்கள், சிலர் அமைதியான பணியாளர்கள். சிலரை பலர் நினைவில் வைப்பார்கள். சிலரை தேவன் மட்டுமே நன்றாக அறிவார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்படும் ஒவ்வொரு விசுவாசமான காணிக்கையும் முக்கியமானதே. 2 சாமுவேல் 24 வேதனையான ஆனால் வலிமையான பாடத்தோடு புத்தகத்தை முடிக்கிறது. தாவீது இஸ்ரவேலை எண்ணுகிறான். அந்தச் செயல் ஒரு ஆன்மீக எச்சரிக்கையாக மாறுகிறது. மக்களை எண்ணுவது தனியாக பிரச்சனை அல்ல, அந்த எண்ணிக்கை எதை காட்டியது என்பதே ஆபத்து. தாவீதின் இருதயம் தன் ராஜ்யத்தின் அளவு, தன் படைகளின் வலிமை, கண்களுக்கு தெரியும் அதிகாரத்தின் அளவு ஆகியவற்றை நோக்கித் திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த சோதனையை புரிந்து கொள்வது எளிது. பல ஆண்டுகளாக மோதல்களை சந்தித்த பிறகு ஒரு ராஜா தன்னை எவ்வளவு வலிமையாகத் தோன்றுகிறான் என்று அறிய விரும்பலாம். பாதுகாப்பை நிரூபிக்கும் ஒரு எண்ணை அவன் விரும்பலாம். ஆனால் இஸ்ரவேலின் உடன்படிக்கை கதையில் பாதுகாப்பு முதலில் இராணுவத்தின் அளவை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இஸ்ரவேலின் வலிமை கர்த்தரே. எங்கள் நம்பிக்கையின் அடித்தளமாக மாறும்போது இருதயம் ஏற்கனவே தேவனிடமிருந்து நகரத் தொடங்கிவிட்டது.
ஏதோ தவறு இருக்கிறது என்பதை யோவாப் காண முடிந்தது. ஆனால் கட்டளை முன்னேறியது. எண்ணிக்கை முடிந்தபோது தாவீதின் இருதயம் அவனைத் தண்டித்தது. அந்த வார்த்தை முக்கியமானது. நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன் மனச்சாட்சி பேசினது. தாவீது பாவம் செய்ததை அறிந்தான். அவன் அதை நியாயப்படுத்தவில்லை. தன் அக்கிரமத்தை நீக்கும்படி கர்த்தரிடம் ஜெபித்தான். தீர்க்கதரிசி காத் 3 விளைவுகளைத் தேர்வு செய்யும்படி வந்தார். தாவீதின் பதில் பயத்தையும் விசுவாசத்தையும் காட்டுகிறது. கர்த்தரின் கையில் விழுவது மேல் என்று அவன் சொன்னான், ஏனெனில் கர்த்தரின் இரக்கம் பெரிது. அதனால் விளைவு எளிதானது என்று அர்த்தமில்லை. நோய் வந்தது, பலர் இறந்தனர். பாவம் ஆரம்பத்தில் தோன்றியது போல சிறியதாக இருந்து விடாது. பெருமை தனிப்பட்ட முறையில் தொடங்கலாம். ஆனால் அது பொதுவாக காயப்படுத்தலாம். பின்னர் காட்சி எருசலேமை நோக்கி நகர்கிறது. அங்கு அழைக்கும் தூதன் நிறுத்தப்படுகிறான். எபூசியனான அரவுனாவின் கடத்தட்டும் இடத்தில் ஒரு பலிபீடம் கட்டும்படி கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிடுகிறார். இது ஒரு திருப்புமுனை. பலியின் இடத்தில் நியாயத்தீர்ப்பு நிற்கிறது. தாவீது அங்கு செல்கிறான். அரவுனா எல்லாவற்றையும் இலவசமாக தர முன்வருகிறான். ஆனால் தாவீது தனக்கு ஒன்றும் செலவாகாததை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த மறுக்கிறான். அந்த வரி இந்த அதிகாரத்தின் பெரிய ஆன்மீக பாடங்களில் ஒன்று. உண்மையான ஆராதனை மீதமுள்ளதை அளிப்பது அல்ல, மனந்திரும்புதல், எதுவும் செலவாகவில்லை என்று நடிப்பது அல்ல, உடன்படிக்கை அன்பு, வாழ்க்கையின் எளிதான பகுதியை மட்டும் அல்ல, இருதயத்தையே கர்த்தருக்கு கொடுக்கிறது. அந்த நேரத்தின் தீவிரத்துக்கு ஏற்றபடி தியாகமில்லாத காணிக்கை சரியாக இருக்காது என்பதை தாவீது புரிந்து கொண்டான். தாவீது அந்த இடத்தை வாங்கி பலிபீடம் கட்டி பலி செலுத்துகிறான். நோய் நிறுத்தப்படுகிறது. புத்தகம் தாவீதின் மகத்துவத்தோடு அல்ல, ஒரு பலிபீடத்தில் கிடைத்த இரக்கத்தோடு முடிகிறது. கதை அங்கேயே முடிவது சரியானது. 2 சாமுவேல் மகிமையையும் துக்கத்தையும், வெற்றியையும் பாவத்தையும், உடன்படிக்கை வாக்குறுதியையும் குடும்ப வேதனையையும் காட்டியுள்ளது. அதன் இறுதி படம் மனந்திரும்பிய ராஜா, ஒரு பலிபீடம், அழிவைத் திருப்பி வைக்கும் கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இது நம் கண்களை இன்னும் பெரிய பலியை நோக்கித் திருப்புகிறது. தாவீது சர்வாங்க தகன பலிகளைச் செலுத்தினான். ஆனால் கிறிஸ்து தம்மையே அர்ப்பணித்தார். இஸ்ரவேலுக்காக நியாயத்தீர்ப்பு நின்ற இடத்தில் தாவீது ஒரு பலிபீடம் கட்டினான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்குச் சென்று மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவரிடம் வருகிற அனைவருக்கும் இரக்கம் பாவத்தையும் மரணத்தையும் வெல்லும்படி அவர் இதை செய்தார். ஆகவே 2 சாமுவேலின் இறுதி பாடம், உன் வலிமையை எண்ணாதே என்பது மட்டும் அல்ல, தேவனை விட உன் வலிமையை அதிகமாக நம்பாதே என்பதே அது. பெருமை நம்மை தூரம் அழைத்துச் சென்றால், மனந்திரும்புதல் நம்மை மீண்டும் கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் காரணமாக நியாயத்தீர்ப்பின் இடம் இரக்கத்தின் இடமாக மாற முடியும்.